அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதை நாங்கள் உற்று நோக்கும் போது ஏன் உலமாக்களை மாத்திரம் அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான்? அன்பார்ந்தவர்களே, ஒரு மாணவன் மதரசாவுக்கு வந்து ஓதுறண்டா அவனுடைய பெருமதியை முதலாவது விளங்கணும். இப்ப முன்னால் இருக்கக்கூடிய ஹாஃபில்கள், ஆலிம்கள், தௌரா முடித்தவர்கள், இவர்கள் இலேசாக வந்து இவர்கள் உட்காரவில்லை. இவர்கள் செய்த அமலை ஏனையவர்களை விவரிப்பதற்கு முன்னால் இவர்கள் செய்த அமலை கொஞ்சம் கொஞ்சம் உற்று நோக்குவோம். இவர்கள் 10 வருஷம் மதரசாக்கள்ல இருந்தாங்கண்டா 10 வருஷத்துடைய லுஹருடைய தொழுகை கிடைச்சிருக்கும். 10 வருஷம் லுஹருடைய ரகாத் எத்தனை பார்த்தா 14,600 ரகாத்து லுஹருடைய தொழுகை தொழுதிருக்கிறாங்க 10 வருஷத்துக்கு. அதே போல அசர் 14,600, அங்கே சுபஹை பார்த்தால் 7,300. இது பர்லான காரியம் மாத்திரம், பர்லான மாத்திரம் அல்ல. எத்தனை 10 நோன்பு கிடைச்சிருக்கும். இந்த 10 நோன்புல நம்ம எல்லாரும் கல்முனையை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல சம்பந்தப்பட்ட நம்ம கஷ்டப்பட்டு தான் ரமதானில ஒரு குர்ஆனை முடிக்கிறோம். யோசித்து பாருங்க, இந்த பிள்ளைகள், இந்த ஆலிம்கள் 10 வருஷம் 10 ரமதான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு சொன்னா எத்தனாயிரம் குர்ஆன் ஓதிருக்காங்க தெரியுமா? குறைஞ்சது ஒரு மாணவன் 3 குர்ஆன் முடிப்பார் குறைஞ்சது. சில பிள்ளைகள் 10 குர்ஆன், சில பிள்ளைகள் 50 குர்ஆன் ஒரு ரமதான்ல முடித்த வரலாறு இருக்கிறது. அன்பானவர்களே, அப்ப எத்தனை ரமதான்ல குர்ஆன் முடிச்சிருப்பாங்க. அந்த ரமதான்ல கியாமுல் லைல் கிடைச்சிருக்கும். அந்த 10 ரமதான் கிடைச்சிருக்கும். நிச்சயம் அன்பார்ந்தவர்களே 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கும். லைலத்துல் கத்ர் அந்த இறுதி 10 நாட்களிலும் நின்று இங்க கியாமுல் லைல் தொழுதிருப்பார்கள். இப்படி அன்பார்ந்தவர்களே சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்படியான சிறப்புகள் எல்லாம் அடைந்துதான் இந்த இடத்தில் இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இலேசாக வந்து உட்காரவில்லை. அன்பார்ந்தவர்களே, எத்தனை திக்ருகள், எத்தனை ஸலவாத்துக்களை சொல்லியிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்குரிய நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும். இவர்களை உருவாக்குவதற்கு பாடுபட்ட பெற்றோர்கள். ஒரு குழந்தையை பிரியறண்டா அது சின்ன விஷயமா? இந்த குழந்தை ஒரு 10 வருஷம் பிரிஞ்சிருக்கண்டா அந்த வயசுல தான் அன்பு காட்டக்கூடிய வயது. 30 வயசுல 25 வயசுல அம்மா வாப்பா சின்ன 15 வயசுல அன்பு காட்டுமாய் காட்டலாமா? அந்த அன்பை விட்டு தாய் தகப்பனுடைய அன்பை பிரிந்து இந்த தீனுக்காக வேண்டி, இந்த வகையை சுமக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த உலமாக்கள். இவர்களைத்தான் நாம் கண்ணியப்படுத்தணும். நாம் உலமாக்களை கண்ணியப்படுத்தி பழகணும். ஏண்டா நம்ம கொஞ்சம் நம்மளை விட இவங்க கூடிய ஒரு அமல் செஞ்சிருக்கிறாங்களே என்ற சிந்தனையாவது நமக்கு வரணும். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. உலமாக்கள் என்றாலும் அவங்களும் மனிதர்கள் தான். சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அவர்களும் மலக்குமார்கள் அல்ல. இவர்களுடைய பகுதி இந்த பக்கம். இன்னொரு பகுதியை பாருங்க, இவங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்கள். சின்ன தியாகம் இல்லை அன்பார்ந்தவர்களே. அதனாலதான் நானும் அடிக்கடி சொல்றேன், ஜும்மா பயான்லையும் சொல்லியிருக்கிறோம், நீங்க மதரசாக்களுக்கு வந்து பாருங்க, மதரசாக்களில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். இவங்களுக்கு படிச்சுத்தார உஸ்தாத்மார்கள் அன்பார்ந்தவர்களே இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நாம் பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் மனைவியை விட்டு பிரிந்து வந்து படித்துக் கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுடைய பாசத்தை விட்டு பிரிந்து படித்துக் கொடுக்கிறார்கள். சில உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள், 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு போவாங்க, 10 நாளைக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு போவாங்க. அதுவும் எப்படி போற, வியாழக்கிழமை போய் சனிக்கிழமை காலையில பாடத்துக்கு வந்துடணும். எங்களோட உஸ்தாத் இருக்கிறாங்க, எனக்கு ஆரம்பத்திலிருந்து படிச்சு தந்த ஒரு உஸ்தாத நம்ம அப்துல் ஹபீல் ஹசரத். ஒரு நாள் பாடத்துல சொன்னார், ஹசரத் நான் ஏராவுல இருந்து வரும்போது வீட்டை விட்டு வெளியாகிற என் சின்ன புள்ள என்ன பிடிச்சி, வாப்பா நீங்க போகாதங்க வாப்பா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க வாப்பா என்று கதறி நின்றுச்சு. ஆனா உங்களுக்கு நான் பாடம் நடத்தணும் என்ற நோக்கத்தில் இந்த பிள்ளைய இருங்க மகன் நான் மதரசாவுக்கு போயிட்டு வாரன் என்று சொல்லிவிட்டு வந்த சரித்திரத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினார். இது ஒருவர் அல்ல, இங்க இருக்கும் எல்லா உஸ்தாத்மார்களும் அவ்வாறுதான். இலேசிப்பட்ட தியாகம் அல்ல. ஒரு புள்ள ஒரு நாளைக்கு வாப்பாவை பாக்காட்டி நம்ம ஒரு தொழிலுக்கு போனா கொஞ்ச நேரம் லேட் ஆயிட்டா புள்ள கோல் பண்றது, வாப்பா இன்னும் வரலையா நீங்க, மனைவி கோல் பண்றா, என்ன நீங்க இன்னும் வரலையா நீங்க. சிந்திச்சு பாருங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு அதுலயும் ஒரு நாள் தான் வீட்டுல தங்கிட்டு திருப்பி மதரசாக்கு வந்து படிச்சு கொடுக்கிறண்டா, இது இலேசிப்பட்ட தியாகமா? அன்பார்ந்தவர்களே, எல்லா தியாகமும் ஒன்று சேர்ந்தது. பிள்ளைகளுடைய தியாகம், உஸ்தாத்மார்களுடைய தியாகம், பெற்றோர்களுடைய தியாகம், எல்லாருடைய தியாகமும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் தான்.